அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் விருச்சிகம் ராசிக்கு 2025 டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த விஷயத்தில் கவனம். அது எதுனாக உணர்ச்சி வசப்படுறதுனால சில உறவுகள்கிட்ட அல்லது மேலதிகாரிங்கிட்ட அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் அல்லது உங்களை பகையாளியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதிரி வரும். அந்த வகையில் கோபம் டென்ஷனை குறைத்து கொள்வது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நல்லது. அதே மாதிரி உணர்ச்சி வசப்படுறது, எதுலையுமே உணர்ச்சி வசப்பட்டு மற்றவங்க பிரச்சனைக்கு கூட நீங்கள் போய் தலையிடுறது இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். சூரியன் இந்த மாதத்தில் டிசம்பர் 16ஆம் தேதி பேரிலும் ராசிலே இருக்கிறாரு. சூரியன், சுக்கிரன், புதன் இந்த கிரக சேர்க்கை ராசிலே இருக்கு. 10க்குரியவன் ராசியில் இருக்கிறதுனால பொதுவாகவே தொழில் சிந்தனை இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, எதுலேயும் ஒரு தெளிந்த சிந்தனை இருக்கும், தோற்றப்பொழிவில் மாற்றம் வரும், உங்களுடைய நடை உடை பாவனைகளில் மாற்றுவீங்க, மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். பேச்சில் கவனம் வேண்டும், அது மட்டும்தான் முக்கியம். கோபம் இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும், கண் தொடர்பான பிரச்சனைகள் போகும். அதே போல நல்ல உணவு, நல்ல லக்ஸூரியஸா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் அதிபதி, ராசியிலே இருக்கிறாரு. இது நல்லதுதான். வாழ்க்கை துணைவரால் நேசிக்கப்படுவீங்க, வாழ்க்கை துணைவரோட ஒரு அந்யோன்யம் இருக்கும், கணவன் மனைவிக்குள் ஒரு தாம்பத்திய ஒற்றுமை நல்லாவே இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் இருக்கும். சுக்கிரன் ராசியில டிசம்பர் 20ஆம் தேதி வரலும் இருக்கு. அது வரலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிசம்பர் 20க்கு பிறகும் சுக்கிரன் 2ஆம் பாவகத்துல தான் இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் வரும். மேலும் வாழ்க்கை துணைவரால் நேசிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சில பேர் பிரிந்திருப்பீங்க, கருத்து வேறுபாடு காரணமாக அல்லது தொழில் காரணமாக பிரிந்திருக்கக்கூடியவர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட ஒரு அப்ரோச்சஸ் வரும், சேர்ந்து விடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை இல்லை, நிம்மதியா இருக்க போறீங்க. கோபம் இல்லாம உணர்ச்சி வசப்படாம இருந்தீங்கன்னா சச்சரவுகள் இல்லாமல் இருக்கும். இந்த சூரியன் ராசியில் இருக்கிறது நல்லதுதான், சுக்கிரன் ராசியில் இருக்கிறது நல்லதுதான். 8க்குடியவனாக வரக்கூடிய புதன் ராசியில் இருக்காரு, அது நெகட்டிவ். ராசியில புதன் இருக்கிறது நெகட்டிவான எண்ணங்கள் வரும். நடக்காதோ, இது செஞ்சிருவாங்களோ அப்படின்ற எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் வரும். சில அண்ட அயலார்கள் அல்லது சில நட்புகளிடம் சில மனஸ்தாபங்கள் போகும். சில உறவுகள், குறிப்பா மாமன் வகை உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஸோ இந்த ராசியில புதன் இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் வரும். கண் தொடர்பான பிரச்சனை, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாமும் வரும். ஹெல்த்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. ஸோ புதன் மாதம் ஃபுல்லாகவே ராசியில தான் இருக்கும், அது நெகட்டிவ் தான். ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது குருவோட பார்வையில் இருக்கும். அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய குறைவு என்பது பெரிய அளவுக்கு கிடையாது. சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் அது உடனே நீங்கிடும், அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். மேலும் குடும்பத்துக்காக நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுவீங்க. இதுலேயும் ஒரு திட்டவட்டமான பேச்சு இருக்கும், அதாவது தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருப்பீங்க. சில நேரங்களில் வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் குடும்ப உறவுகள்கிட்ட ஏற்படும். அதில் நிதானம் கடைபிடிக்கும் போது நிம்மதியை பெறுவீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா குரு பார்வையில் இருக்கு, பெரிய பிரச்சனைக்கு போகாது. இருந்தாலும் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. மேலும் குரு பகவானை பொறுத்தவரையிலும் வக்ரம் பெற்று டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்துல 5க்குடியவன் குரு இருக்கிறது வக்ரமா இருக்கிறதுனால பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்பு, தொந்தரவு, செலவுகள் இந்த மாதிரி கவலைகள் வரும். சில பேருக்கு வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கீங்க அப்படின்னாக்க அவங்களுடன் மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஸோ பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தது குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனவரவு ஏற்படும். 2ஆம் இடத்தையே பார்க்குறாரு. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கு. டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் 2ஆம் பாவகத்துக்கு வந்துடும் உங்கள் ராசியை விட்டு. இப்போ ராசியில தான் இருக்கு செவ்வாய். ஆனால் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடும். குருவோட பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க வருமானத்துக்கு பிரச்சனை கிடையாது, எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். வீடு, வாகனம் அல்லது நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படும். குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துது செவ்வாய் குரு பார்வை. அதனால சொத்துக்கள் வகையில் ஆதாயங்கள் பெறுவீங்க. பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் நீங்கும்.
வழக்குகளில் வெற்றி ஏற்படும், திடீர்னு தனவரவும் ஏற்படும், கடனும் கொஞ்சம் வாங்கி செலவு பண்ணுவீங்க. கடன் வாங்குறதுல அகலக்கால் வைக்காம நீங்க இருக்கணும், அதுதான் முக்கியம். முக்கியமா ஹையர் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரை உண்டு. அந்த பர்ச்சேஸ் பண்ணும் போதும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதுல கொஞ்சம் பண நஷ்டம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ வீடு வாங்குறீங்க, அல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றீங்க, அல்லது நிலம் வாங்குறீங்க, வாகனம் வாங்குறீங்கன்னா 4 இடத்துல விசாரிச்சு கரெக்டா பர்சனை மீட் பண்ணி அதுக்கப்புறம் வாங்குங்க. அது உங்களுக்கு நஷ்டத்தை தவிர்க்கும். குரு ஒரு நிலையில பாதி உங்களுக்கு நன்மை தான் கொடுக்கும், பாதி பிள்ளைகள் வகையில மனக்கவலை பிரச்சனை, அது ஒண்ணுதான். மற்றபடி குரு இருக்கிறதுனால வருமானம் பிரச்சனை இல்லாம வருமானம் வரும். அடுத்தது சனி பகவான். இந்த சனியை பொறுத்தவரை 5ஆம் பாவகத்துல வக்ர நிவர்த்தி ஆயிட்டுச்சு. டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை வக்ர நிவர்த்தி ஆகி நேர் வலுவுல சனி 5ஆம் இடத்துல இருக்கும். வக்ரமாகும் போது பெரும்பாலானோருக்கு வக்ரம் இல்லாம இருக்கும் உங்க ஜாதகத்துல. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ர காலத்துல ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், வேலையில இடமாற்றம் எண்ணங்கள், வேற மூவ் பண்ணலான்ற ஒரு சிந்தனைகள், இதெல்லாமும் இருந்துட்டு இருக்கும். இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டதுனால இப்போ உங்க ஜாதகத்துல வக்ரம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் நிம்மதி பெருமிச்சு விடலாம். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் குறையும், கடுமையான ஒர்க் ப்ரெஷர் குறையும். புதிய வாய்ப்பு தேடுறீங்க, புதிய ஜாப்காக முயற்சி பண்றீங்கன்னா அந்த புதிய வாய்ப்பு கிடைக்கும். சில பேருக்கு நல்ல ஒரு இடத்துக்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதாவது நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபரோ, பதவி உயர்வோ அல்லது ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ இந்த மாசத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டதுனால வேலை தொழிலில் இருந்து நெருக்கடிகள் நீங்கும், ஒர்க் ப்ரெஷர் குறையும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். எதிர்பார்க்கிறவங்களுக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு. மேலும் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. சில எதிர்பாலினர் உறவு சில பேருக்கு ஏற்படும், அல்லது எதிர்பாலினுடைய நட்பு சில பேருக்கு ஏற்படும். அந்த எதிர்பாலினுடைய நட்பு உறவுகள்ல கூட கவனம் செலுத்திக்கணும். குறிப்பா அதுல ரொம்ப டீப்பா இறங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன். சப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணத்துக்கு பிறகு ஒரு எதிர்பாலினர் உறவு வருது, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமான்னாக்க அதை அக்செப்ட் பண்ண நீங்க நினைக்கும் போது அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க, நல்லா பழகுவாங்க, உங்களால் ஆதாயம் அடைஞ்சிட்டு நீங்க அவங்கள அக்செப்ட் பண்ணக்கூடிய நேரத்துல உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும். அது கடந்த காலத்திலும் ஏற்பட்டது, இப்பவும் இந்த மாதத்திலேயும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால எதிர்பாலினர், அதாவது ஆப்போசிட் ஜெண்டர், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. ஒர்க் பண்ற இடத்துல தான் மேக்சிமம். இந்த ஒர்க் பண்ற இடத்துல வரக்கூடிய அந்த ஆப்போசிட் ஜெண்டரோட நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒரு லிமிட்டா வச்சுக்கிட்டாங்க, எந்த பாதிப்பும் இல்லை, அவங்களால ஆதாயமே வரும். அதே போல ராகு பகவான். இந்த ராகு பகவான் 4ஆம் பாவகத்திலையும் 10ல கேது இருக்கு. இந்த ராகு சதயம் நட்சத்திரத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரை வந்துடுது. அந்த வகையில் அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். வீடு வாகனம் சம்பந்தமான செலவுகள் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாயாரின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, உங்களின் உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. மறுமணத்திற்காக முயற்சி பண்றீங்கன்னா மறுமணத்திற்கான வரன்கள் மறுமணம் செட் ஆகக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். அதே போல 10ல இருக்கக்கூடிய கேதுவை பொறுத்தவரையிலும் உங்களை ஒரு நல்ல ஈஸி லேர்னரா மாத்திருப்பாரு. ஈஸியா ஒரு வேலையை கத்துக்குவீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க தான் டாப்னு இருப்பீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு மேலதிகாரிக்கே கூட நீங்க கைடன்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதே போல இந்த 10ல இருக்கக்கூடிய கேது ஒர்க்ல ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் ஏற்படுத்தும். என்னதான் வேலை செஞ்சாலையும் ஒரு நிம்மதி இல்லை, ஒர்க் ப்ரெஷரா இருக்கு, டென்ஷனா இருக்குன்ற வகையில நீங்க கொஞ்சம் மன நிம்மதியை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தும் 10ல இருக்கக்கூடிய கேதுவால. ஆனாலும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கு, இப்பவும் ஏற்படும். இந்த மாதத்திலையும் அதற்கான வாய்ப்பு சில பேருக்கெல்லாம் உண்டு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ அல்லது இடமாற்றமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலினருடைய நட்பு அல்லது உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுல கவனமா இருங்க. ஒர்க் பண்ற இடத்துல உணர்ச்சி வசப்படாம டென்ஷன் ஆகாம இருக்கிறது நல்லது. உடல்நலம் விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. கடன் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய மாதமாகவும் கொஞ்சம் இருக்கும். அந்த வகையில் கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. பிள்ளைகள் வகையில் மன வருத்தம், பிள்ளைகள் வகையில் செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒற்றுமை ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் இருக்காது. அதே போல எதிர்பாலினர் உறவில் சில சிக்கல்கள் இருக்கும். எதிர்பாலினர் உறவு என்பது இந்த மாதத்தில் வரும், அல்லது ஏற்கனவே வந்த உறவு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் மன அழுத்தத்தை கொடுக்கும், அல்லது சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். அதில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுறது நல்லது. சின்ன ஹெல்த் இஷ்யூஸ், ஸ்கின் ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, கண் வலி, தலைவலி இதெல்லாம் வரும். அது உரிய மருத்துவம் எடுத்துக்கிட்டு
உடனே குணமாயிடும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. கடனை ரீபேமெண்ட் பண்ணுவீங்க. புதிய கடன் வாங்கினாலே அது சுப கடனாக வாங்குவீங்க. வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு உண்டு. அதே போல கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஹையர் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதில் பணம் நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அண்ட அயலார்கள், சில நட்புகள், இவங்களோட நீங்கள் கொஞ்சம் லிமிட்டாக இருக்கணும். அவங்களோட பேசும்போது அல்லது உறவுகளோடு பேசும்போது வார்த்தைகளை கவனம் செலுத்திக்கணும். இல்லைனா உங்களுடைய வார்த்தையை வச்சு உங்களை மடக்குவாங்க, உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரை ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை பெரிதாக இல்லை. பணவரவை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு இருக்கும். பணவரவு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வேலைக்கு போகிறவங்களும் சரி அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் அலைச்சல்கள் இருக்கும். அதே போல் ஒரு இடமாற்றத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா வேலையில் இடமாற்றம் அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும். வாழ்க்கை துணிவரால் ஆதாயம், வாழ்க்கை துணிவருடைய சப்போர்ட் இந்த மாதத்தை பொறுத்தவரை இருக்கும். பிள்ளைகள் வகையில் செலவுகள், பிள்ளைகள் வகையில் மன வருத்தங்கள் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும். ஸோ அதனால் சில பேருக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். புத்திரபாக்கியத்துக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் மிக சிறப்பான மாதம் என்றே சொல்லலாம். வார்த்தைகளில் கவனம் செலுத்திங்க. இந்த மாதத்தில் எந்தெந்த தொழிலெலாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ராசியில் இருக்காரு. இந்த ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் டிசம்பர் 16ஆம் தேதி 2ஆம் பாவகத்துக்கு வந்துருவாரு. அதே போல சுக்கிரனும் டிசம்பர் 20ஆம் தேதி 2ஆம் பாவகத்தில் இருக்கும். இதற்கு குரு பார்வை இருக்கு. அதனால மாதத்தோட பிற்பகுதியில தொழிலில் நல்ல ஒரு மேம்பாடான சூழ்நிலைக்கு போவீங்க. எதிர்பார்த்த ப்ரொமோஷன் அல்லது எதிர்பார்த்த நல்ல ஒரு இடமாற்றம் மாதத்தோட பிற்பகுதியில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கம்ப்யூட்டர், ஐடி மற்றும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சார்ந்த துறை, ரியல் எஸ்டேட் மண்மனை சார்ந்த துறை, நிர்வாகம், அலுவலக பணி, இந்த துறைகளில் இருப்பவர்கள், மருத்துவத்துறையில் இருப்பவங்க, மேலும் ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள், வாக்கால் பழிக்கக்கூடிய தொழில், வக்கீல், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம். இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நிதித்துறையில் இருப்பவர்களுக்கும் வருமானம் கூடுதலாக இருக்கும் அல்லது பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் முன்னேற்றமான மாதம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய கவலைகள் நீங்கும், பிரச்சனைகள் தீரும். பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பழனி முருகனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது நன்மைகள் நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.